ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் பொறுத்த மட்டும் அதோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு, ஏன்னா அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நம்ம வீட்டில் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இதுக்குன்னு எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதாங்க நம்ம சிம்பிள் குக்கிங் லேடிஸ்ன்னு நம்ம நேமே வச்சது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரேவி அரைக்கணுங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. பேஸ்ட் அரைச்சிட்டு சிக்கனில் மேரினேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆயில் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் மசாலா போட்டுட்டு, அப்புறம் அந்த தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தேன். நீங்களும் அதே மாதிரியே அரைச்சிக்கோங்க. போட்டுட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம ஒரு டிஷ் செய்யக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.